வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். எதிர்காலம் நம் கையில் என்று சொல்வதற்கு ஏற்ப எதற்கும் கலங்காத மனமும், எதிர்ப்பை கண்டு பயப்படாத குணமும், வருங்கால முன்னேற்றம் குறித்து எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கும் தீர்க்கதரிசிக்கான ரோகிணி நட்சத்திரம் அன்பர்களே. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும். புதியவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபடும். இளைய சகோதரர்களை துணை நின்று உதவிகள் புரிவார்கள். எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வார்கள். கவனமுடன் செயல்பட்டால் பிரச்சனை குறையும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். ஒழுக்கம் தரும் நல்ல பழக்கங்களை பின்பற்றுவதுடன் தான தர்மமும் செய்யுங்கள். ஆயுள் ஆரோக்கியத்தை பேணுவீர்கள். தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் நன்மை கிடைக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கியம் அனுகூல நிலையில் உள்ளது. தொழில் வாய்ப்புகளில் போட்டி பொறாமை குறுக்கீடு செய்யும். வியாதிகள் மட்டுப்படும். மருத்துவ செலவு குறையும். பகைவர் தொல்லை மறையும். மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அதற்கான தீர்வு கிடைக்கும். குடும்பம் தொழிலில் சிரமம் குறுக்கிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது. அரசுத்துறை பணியாளர்கள், அதிகார பதவி வைப்பவர்களின் குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு, மன வருத்தம் இவையெல்லாம் வரும். கடந்த காலங்களில் பணியில் இருந்த மந்த நிலை அனுபவசாலிகளின் ஆலோசனையால் தவிர்க்கப்படும். காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறையினர் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவர். பின்னர் நன்மதிப்பை பெறுவார்கள். சிலருக்கு அரசாங்க வகையில் பாராட்டும் கிடைக்கும், விருதும் கிடைக்கும். பூமி, நிலம், வீட்டு மனை தொடர்பான தொழிலில் ஈடுபடுவோர் சீரான லாபம் கிடைக்கும். கார்ப்பரேட் மருத்துவமனை நடத்துவோர்கள் தங்கள் தொழிலில் வெற்றியும் புகழும் பெறுவார்கள். அடுக்குமாடு குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்பவர்கள் பயனீட்டாளர்களுக்கு நிறைந்த சலுகைகள் வழங்குவார்கள். இதன் மூலம் அவர்களுடைய தொழில் வளரும். வாகன பயணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. உங்கள் நலத்தில் சிறிய பாதிப்பு வந்தாலும் உடனுக்குடன் சிகிச்சை எடுத்து கொள்ளுங்கள். வாகன பராமரிப்புக்காக அடிக்கடி மராமத்து செய்ய வேண்டியது வரும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலை காண்பார்கள். அரசிடம் கேட்டிருந்த கடனுதவி, வரவேண்டிய நிலுவைத் தொகை எளிதில் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் இடைஞ்சல் செய்யும் நோக்குடன் சிலர் செயல்படுவார்கள். அவர்களை அடையாளம் கண்டு விலகுவீர்கள். பணிச்சுமை காரணமாக குழப்பமும் தூக்கமின்மை உண்டாகி பின்னர் சரியாகும். கலைத்துறையினர் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ளும் நண்பர்களே முயற்சிப்பர். கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும். வெளியுலக பிரச்சனைகள் உங்களை துன்பப்படுத்தினாலும் குடும்பத்தினர் தகுந்த முறையில் ஆதரித்து உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பயணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் உதவியாக இருக்கும். அரசுக்கு சொந்தமான இடங்களில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தி பல காலம் பயன் பெற்றவர்கள் அரசின் முறையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும். அரசியல் ரீதியாக போட்டியும் பொறாமையும் உண்டாகி வழக்குகளும் பொருளாதார கஷ்டமும் வரும். மாணவ மணிகள் சிறப்பான வளர்ச்சி பெறுவர். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். பரிகாரம்: நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அம்பாளுக்கு மல்லிகை மலர் அர்ப்பணித்து பூஜை செய்ய வழிபிறக்கும். அதிர்ஷ்ட எண் 4, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, பச்சை. சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் தும் துர்க்கையை நமக. இதை 9 முறை தினமும் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற சிரமங்கள் நீங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள். தடைகள் நீங்கும். செல்வம் பெறும். இறை அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவும் இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.